பேர் என்ன? கேசனோவாடி? கேசனோவாவா? ஆமாண்டி. ஐயோ எனக்கு பயமா இருக்கேன். பயப்படாத, அந்த அக்கா தான் நல்ல நம்பிக்கையா சொல்றாங்கல்ல. விளையாடிட்டு பைசா வின் பண்ணிட்டு உனக்கு அந்த ஆஃப் சாரி வாங்கிட்டு போலாம். சரி. என்ன கேர்ள்ஸ், கேமை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? ஆ பண்ணியாச்சுக்கா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். எந்த நம்பர் செலக்ட் பண்றீங்க? 23. காயின்ஸை பெட் பண்ணுங்க கேர்ள்ஸ். ஸ்பின் பண்ணுங்க. ஹே வாவ், சூப்பர் கேர்ள்ஸ். கரெக்டா 23லயே விழுந்திருக்கு. ஆமால. நைஸ் ஷாட். சார், காயின்ஸ் அவங்களுக்கு எடுத்து வைங்க. இப்போ சும்மடி. வாவ், சூப்பர். என்ன கேர்ள்ஸ், வின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. காயின்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நவமித்ரா, நான் பயந்த அளவு இல்ல. நல்லா தான் இருக்கு இந்த கேம். ஆமா, அமைதியாரு. ஷாட் எல்லாம் பயங்கரமா பேய்கிட்டு இருக்கு. அது சும்மா கரெக்டா விழுது, அவ்வளோதான். ஏன் ஓகே ஓகே, புரியுது. நல்ல ஷாட் பண்றீங்க. அடுத்து பாருடா, கேமே வேண்டான்னு சொன்னவங்க அடுத்துன்னு சொல்றாங்க. அடுத்து போடுங்கக்கா. ஓகே ஓகே, உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் போட்டுடலாம் வாங்க. ஸ்பின். ஐயோ, நவமித்ரா வேற நம்பர்ல விழுந்துச்சே. பயப்படாதடி அக்கா, போதும். கமான் கேர்ள்ஸ், இதெல்லாம் நார்மல். இதுக்கே தளர்ந்து போயிட்டா எப்படி? நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போக வேண்டாமா? ஃபர்ஸ்ட் தோக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் முழுசா ஜெயிச்சுட்டு போயிடலாம். நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கடையை கூட நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோ மணி சம்பாதிக்கலாம். இல்ல இல்ல, அவ்வளோலாம் வேண்டாம். ஆமாக்கா, அவ்வளோலாம் வேண்டாம். ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு தாவணி எடுக்கணும், அதுக்கான மணி கிடைச்சா மதி இல்ல. கமான் கேர்ள்ஸ், கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இல்ல வேண்டாம். அக்கா தான் சொல்றேன்ல, ஜஸ்ட் ட்ரை கரோ கேர்ள்ஸ். ஓகே, என்ன நம்பர்? நான் சொல்லட்டா? சொல். இப்படி எல்லாம் பண்ணா யாருக்கு தான் அள்ளி எடுத்து கொஞ்சம் தோணாது? செல்லமே, மாமாவை கஷ்டப்படுத்தினது மாத்திரம் இல்லாம எப்படி காய போட்ட தப்பில் அடிச்செல்லாம் கொஞ்ச நாள் அனுபவிச்சுக்கோ. அப்போதான் இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணும். இனி ஒரிக்க கூட மாமாவை இப்படிலாம் சந்தேகப்பற்றவே கூடாதுன்னு தோணும். என் பட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் தோணுது. என்ன பண்றது, தப்பு பண்ணிட்டல, அனுபவிச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறம் மாமா மனசு மாறுச்சுன்னா பாப்போம். கட்டி தங்கும். இப்போ இவங்க என்ன பார்த்தாங்க தானே? ஆமா பார்த்தாங்க. கோவமா முறைச்சு பார்த்துருப்பாங்களா இருக்கும். வீட்டுல போய் எப்படியாவது கெஞ்சி சமாதானப்படுத்தணும். அக்கா போதும். கமான் கேர்ள்ஸ், தோக்குற மாதிரி இருக்கும். பின்ன நீங்க தான் பணத்தை அள்ளிக்கிட்டு போவீங்க. எனக்கு அப்படி தோணல நவமித்ரா. நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா. அமௌண்ட் பிளஸ் நம்பர். தைரியமா சொல்லுங்க கேர்ள்ஸ். அக்கா போதும், எங்களுக்கு பயமா இருக்கு. ஹலோ, போதுமா? நீங்க வின் பண்ணாம இந்த கேமை விட்டு போகவே முடியாது. அக்கா என்ன சொல்லுதீங்க? என்ன கேர்ள்ஸ், இதுக்கே இப்படி ஆயிட்டா எப்படி? கமான், இப்போ நீங்க 50,000 கொடுக்கணும். 50,000னா 50,000. அது நீங்க சின்ன பிள்ளைங்கன்னவே தான் இவ்வளோ சின்ன அமௌண்ட்டு. இல்லாட்டினா லேக்ஸ் கணக்கில் போகும். பார்த்து யோசிச்சு விளையாடுங்க. 50,000 எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க கேம் விட்டு வெளியே போகணுமே தவிர பாதியிலையெல்லாம் உங்களை விட்டுற முடியாது. நவமித்ரா, அருக்காணி, நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆமாண்டி, என்ன பண்ணுவாங்க? நம்ம கேம்ல விளையாட வந்தவங்க யாராவது தோத்துட்டா என்ன பண்ணுவோம்? வேற என்ன, பாம்பேக்கு பார்சல் தான். பாம்பேக்கு பார்சல் பண்ணிடுவாங்களா? நவமித்ரா, இவங்க என்ன சொல்லுதாங்க? அம்மா, அண்ணன், தம்பி,
என் நேத்ரன் கூட என்னால வாழவே முடியாது. என் மாமா, ஐயோ நவமித்ரா, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமாண்டி, கேர்ள்ஸ் கமான். எல்லாம் இந்த அக்காவால வந்துச்சு. ஆமா, நம்மளே தாவணி வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு இதுவா வந்து நம்மள குழப்பி விட்டுருச்சு. என்ன பண்றது? 50,000 எப்படிடி? முடியாது, அவ்வளோதான். என் வருண் மாமா 50,000 யார்கிட்ட கேட்கன்னு கூட தெரியலடி. ஆமாண்டி, அவ்வளோதான். கேர்ள்ஸ் கமான், நம்பர் சொல்லுங்க. 15. 15ஆ? ஓகே, ஸ்பின் பண்ணுங்க. ஓகே. ஓ மை காட், சாரி கேர்ள்ஸ். உங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்தேன், அதுவும் போச்சு. இனி சாரி, என்னோட பேச்சுக்கு இங்கே மதிப்பில்ல. இவங்க 2 பேர் தான் ஹெட். அக்கா, சாரி கேர்ள்ஸ். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் உங்க 2 பேரையும் பார்சல் பண்ணி பாம்பேக்கே சென்ட் பண்ணிடுவோம். இனி அங்க உள்ளவங்க பாத்துக்கிடுவாங்க. அக்கா வேண்டாங்க்கா, அந்த அங்கிள் சொல்லும் போது பயமா இருக்கு. சாரி கேர்ள்ஸ், நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு ரொம்பவே நம்பினேன். அக்கா அக்கா வேண்டாங்க்கா, பயமா இருக்கு. என்ன பண்ணுறது கேர்ள்ஸ், இனி என் கையில் ஒன்றும் இல்லை. சாரி கேர்ள்ஸ், இனி அவங்களோட விருப்பம்தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கு, இருந்து ஊழம் விழிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு மாத்திரம்தான் ஏதோ ஈனமானலாம் இருக்கிற மாதிரி பண்ணுவா. ஒரு பொம்பளை உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளோ இருக்கும். ஏய் இறங்குன்னு சொன்னேன். உனக்கு நடிப்பெல்லாம் எப்பவோ பார்த்தாச்சு. பாம்பேக்கு பார்சல் தான். உங்களை மட்டும் பாம்பேல கொடுத்தா நல்ல அமௌண்ட் கிடைக்கும். கரெக்டா சொன்னீங்க. வேண்டாம். இந்தா மாட்டிக்கிட்டாளுங்கல்ல, தெரியும்டி. இப்போ போனா கரெக்டா இருக்கும். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஹாய் சார், யார் நீங்கள்? நானும் கேம் ப்ளே பண்றதுக்காக வந்தேன். ஆனா இங்க என்ன நடக்குது? சார், இவங்க மோர் தேன் 50,000க்கு மேலே கொடுக்க இருக்கு. ஆனால் இவங்க விளையாடுறது தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எங்கள் கேமோட ரூல்ஸ் படி இவங்களை மும்பைக்கு பார்சல் பண்ணணும். ஓ மை காட், இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. எப்படி அது? பட் ஆல்வேஸ் ஆர் க்ளோஸ்டு சார். நவ் நோ வே சார். என்ன பண்ணுறது? மாமா காப்பாத்துங்க ப்ளீஸ். அதான் ஓகே, காப்பாத்துறேன். ஆனா எனக்கு ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க. எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி மேடம், இதுக்கான மணியெல்லாம் நான் கொடுக்குறேன். எவ்வளோ? ஆர் யூ ஷூர் சார்? எஸ் மேம். ஓகே சார், சூப்பர். எங்களுக்கு மணி கிடைச்சா போதும். எஸ், இங்க இருந்து மணி கிடைக்கலன்னா இவங்கள பாம்பேக்கு சென்ட் பண்ணி அங்கிருந்து மணி எடுத்திருப்போம். இந்த ஒரு டிஃபரன்ஸ் மாத்திரம்தான், எங்களுக்கு மணி கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதான் நான் கொடுக்குறேன்ல, விட்டுருங்க. ஓகே சார், நீங்கள் போகலாம் கேர்ள்ஸ். ரெண்டு பேரும் வாங்க, மணியெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு.